அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகஸ்ரீ. நான் தமிழர் வணிகத்தை பற்றி பேச போகிறேன். மனிதர் பழங்காலத்தில் இருந்தே தமிழ் வணிகத்தில் சிறந்து விளங்கினர். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். பொருட்களை விற்பவரை வணிகர் என்பர். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவது பண்டமாற்று வணிகமாகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்களை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். தரை வழியாக பொருட்களை ஏற்றி செல்ல எருது, கழுதை, குதிரை போன்றவை விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிகச்சாத்து என்பர். கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்தில் இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவில் இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்று சங்க இலக்கியம் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய் என்னும் திருக்குறளை வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருட்களை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுதும் அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரே நடுவு நின்று நன்னெஞ்சிரோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. இதான் பழங்காலத்து கப்பலில் தான் வெளியூருக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அதே மாதிரி அங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்க. நன்றி.